சரி, இப்போ விஞ்ஞானியாட்டு ஆகணும்னாக்கி கண்டிப்பாக சயின்ஸ் ஸ்ட்ரீம் ஆர் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்ட்ரீம். சயின்ஸு நீட் நாட் பி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அலோட் பயாலஜி ஆர் தட் ஸ்ட்ரீம் எடுத்தார். பட் எனக்கு அட்வைஸ் எப்படின்னா, எந்த துறையில் இருந்தாலும் சரி, எந்த சப்ஜெக்ட் படித்தாலும் சரி, இப்போ படிக்கும்போது யூ ஷுட் ஸ்டடி வெரி வெல். அது மாதிரி எங்கேயாவது வேலை கிடைச்சி ஏதாவது வேலை கிடைச்சுன்னா யூ ஷுட் பி ஏ ஹைலி டெடிக்கேட்டட் பர்சன். அதனால விஞ்ஞானி ஆகிறதுக்கு படிக்கணும்னாக்கி சயின்ஸ் ஆர் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்ட்ரீம் போகணும். பட் அது மட்டும் முக்கியம் நான் சொல்ல மாட்டேன். ஹிஸ்டரி இஸ் இம்பார்ட்டன்ட், ஜியாகிரபி இஸ் இம்பார்ட்டன்ட், லிட்ரேச்சர் இஸ் இம்பார்ட்டன்ட். நான் படிக்கும்போது ஒரே ஒரு உதாரணம் இருக்குது. படிக்கும்போது எங்கள் ஸ்கூல்லலாம், இந்த கிராமப்புறத்து ஸ்கூலில் இல்லையா, பொதுவாக இந்த சயின்ஸ் டீச்சர் கொஞ்சம் நல்லா இருப்பாங்க, நல்லா படித்து தருவாங்க. இங்கிலீஷ் டீச்சர் கொஞ்சம் நல்லா இது பண்ணுவாங்க. மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர் பொதுவாக ரொம்ப நல்லா படித்து தருவாங்க. இந்த ஹிஸ்டரி, ஜியாகிரபி, தமிழ்லாம் இருக்கக்கூடிய டீச்சர் இருக்காங்க இல்லையா, கொஞ்சம் இந்த ஸ்கூலில் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கவங்க படித்து அவங்க தான் இந்த பிஏ ஹிஸ்ட்ரி, சிட்டி தான் சொல்லலை, சிட்டியில் பிஏ ஹிஸ்ட்ரி, பிஏ எக்கனாமிக்ஸ் போகிறவங்கலாம் வெரி டாப் ரேங்கிங் ஸ்டூடெண்ட்ஸ். கிராமப்புறத்தில் அப்படி கிடையாது. அப்படி போய் அவங்க அப்படி படித்ததுனால நான் நினைப்பேன், இந்த தமிழ் எதுக்காக இந்த தமிழை போட்டு இப்படி படிக்கிறோம், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அதுக்கு மெயின் ரீசன் ரொம்ப டீச்சர் தான் ஒரு இன்ட்ரெஸ்ட்டை உண்டாக்குறது. அதே மாதிரி ஹிஸ்டரி, ஜியாகிரபி இதே மாதிரி நினைக்கிறது உண்டு. ஆனால் நீ தம்பி பார்த்தாச்சுன்னா இன்னைக்கு சயின்ஸு, மேத்தமெட்டிக்ஸ் இதெல்லாம் விட வாழ்க்கைக்கு நான் நினைக்கிறது இந்த தமிழ் லிட்ரேச்சரில் படித்து தந்துருக்காங்க இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா தமிழில் விருந்தோம்பல் எப்படி இருக்கணும், விருந்தோம்பல் எப்படி இருக்கணும். இப்போ நான் சின்ன ஸ்டேஜில் படித்த 1-2 பாட்டு சொல்கிறேன்னு, 4 கோடி பாட்டு நீ கேள்விப்பட்டிருக்கியான்னு தெரியாது. மதியாதார் முற்றத்தில் மதித்தொருகால் சென்று மிதியாமை கொடிகளும். Such a fantastic idea. Some people, if they are not respecting, by respecting them, going to their house, avoiding going to their house is more than a crore. Today crore is nothing, that time crore is a huge money. And unnir endu oottadar tammanayil unname kodiyur. When you go to your friend's house or relative's house, you can understand the meaning is different. The meaning is, say, unless they really so affectionate, they offer food. Today you have offered so affectionately, we have taken the food. Without that, simply serving, don't eat the food. That is equivalent to more than crore. Like that, lot of things. When somebody is coming to your house, how to receive, the relation between the Mahabharatam, Ramayanam, or take Bible. So, எல்லாமே சொல்லி கொடுக்குறது என்னது, the relation, human relation. ஸோ அதனால அதே மாதிரி நான் இப்போ போர் அடிச்சுட்டுன்னா படிக்கிறேன்னு தெரியுமா, ஜியாகிரபி புக்கு, மெடிக்கல் புக்கு எல்லாம் வாசிக்கும். ஜியாகிரபி சச் எ இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். அதனால உனக்கு கேள்விக்கு, இஃப் யூ ஹேவ் டு பிகம் சயின்டிஸ்ட், தென் யூ ஹேவ் டு மூவ் இன் திஸ் டைரக்ஷன், சயின்ஸ் ஆர் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்ட்ரீம். பட் அது மட்டுக்கு முக்கியம் இல்லை, நாட்டுக்கு எல்லா துறையுமே முக்கியம். ஸோ வாட் எவர் யூ ஆர் டூயிங், வாட் எவர் டேக் யூ சப்ஜெக்ட் யூ டேக், excel in that field so that you will succeed. Thank you. நன்றிங்க சார். அடுத்து நம்ம உறுப்பினர் ஐயா முருகேசன் பிள்ளை அவர்கள். சார், இந்த அண்டவெளியில் கோடிக்கணக்கான கிரகங்கள் சுற்றிட்டு இருக்கிறதா படிச்சிருக்கேன். அதில் 9 கிரகங்களை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். இந்த 9 கிரகங்களுக்கு உண்மையிலேயே ஏதாவது பவர் இருக்குதா? இந்த மனித வர்க்கத்தை கவர்ன் பண்ணக்கூடிய ஒரு சக்தி எதாவது இருக்கா? இல்லை இதுக்கு அந்த 9 கிரகமும் அல்லாமல் மற்ற கிரகங்களும் நிறையா சுற்றுது, அதுகளுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பவர் இருக்கா அப்படிங்கிற வெகுநாள் அருமையான கேள்வி. எல்லாரும் விரும்புகிற கேள்வியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, நான் ஒரு சயின்டிஃபிக்காக தான் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். இது ஐ எம் நாட் ஏ ஆஸ்ட்ராலஜிஸ்ட், ஐ எம் நாட் ஏ அதர் பர்சன். These are all the big planets which really governs lot of things. The gravity, a lot of things are governed by this. So that's why these are all prominent, but other things are also equally important.
என்னென்ன நிகழ்வு அப்படி கேட்டா பெண்களுக்கு தெரியும், எனக்கு சில புத்தி தெரியும். Then we want to hear from you rather than ourselves talking. அமாவாசை அன்னைக்கு டோட்டல் டார்க்காக இருக்கும். அது எப்படி அமாவாசை உண்டாகுதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அது சயின்டிஃபிக்காக சொல்லுங்க. அமாவாசை அன்னைக்கு நேச்சுரலாகவே இந்த கடல் அலைகள் வந்து எம்பி வரும். Lot of things are there. ரெண்டாவது இந்த தேன் எடுக்கிறாங்க இல்லைங்க, அந்த தேன் எடுக்கிறது அமாவாசைக்கு முதல் நாள் போய் தான் எடுப்பாங்க. அமாவாசை அன்னைக்கு போனால் அமாவாசைக்கு பின்னாடி போனால் எடுக்க முடியாது. ஏன்னு கேட்டால் அமாவாசை அன்னைக்கு அந்த தேனுக்கு கண்ணு தெரியாது, அது கூட்டுக்குள்ளேயே இருக்கும். அப்போ அந்த மாதமெல்லாம் சேர்த்து வச்சுருக்க தேனை வந்து அமாவாசை அன்னைக்கு தான் காலி பண்ணுது. அந்த தேனிக்கு எப்படி அமாவாசை தெரியும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா என்னை விட உங்களுக்கு ரொம்ப நாலேஜ் கூடுதல் இருக்கு. நீங்கள் தான் அதே மாதிரி இந்த தேனை அந்த அமாவாசை அன்னைக்கு தான் இதாகுது, குட்டி போடுது. முயலும் வந்து அமாவாசை அன்னைக்கு தான் குட்டி போடுது. அந்த சில பிராணிகள்லாம் அந்த கடல் வாழ் ஜந்துக்கள்லாம் கூட அமாவாசை அன்னைக்கு தான் அது இதாகுது. அதனால இந்த அமாவாசைக்கு வேற ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அதை சொல்லுங்க. இல்ல நீங்க வந்து டாக்டர் டெஸ்ட் பண்ற வரையில இருக்கு. உங்களுக்கு எவ்வளவு தெரியும், எனக்கு எவ்வளவு தெரியும், போட்டி மாதிரி இருக்காது. நன்றி ஐயா, நன்றி ஐயா. கண்டிப்பா அவருக்கு வந்து முதல்ல எப்ப குட்டி போட்டு சொல்ல மாட்டாரு. நன்றிங்க சார். அடுத்து நம்ம நிஷாக் இன்னும் ஒரு 3 கேள்விகள் இருக்கு, அதுக்கப்புறம் குரூப் போட்டோ எடுத்துக்கலாம். So fortunately, நாகர்கோவில் கன்னியாகுமரி தான். ஸோ நீங்கள் பேசினது பார்த்தோன்னா எனக்கு வந்து என்னோட ஸ்கூல் டேஸ் எல்லாமே ஞாபகம் வந்துச்சு. நான் கன்னியாகுமரியில் இருந்துட்டு நான் ஸ்கூல் போனது, அந்த மரத்தடியிலேருந்து கிளாஸ் போனது எல்லாமே ஞாபகம் வந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஃபார் தட். ஸோ என்னோட கொஸ்டின் என்னன்னா, இப்போ ஏஐ வந்து எல்லாத்துலேயும் வந்துட்டு இருக்கு. ஸோ இட்ஸ் எவ்ரிவேர். ஓப்பன் ஏஐ இருக்கு, ஆந்த்ரோபிக்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து ஜெனரல் ஏஐ எல்லாரும் யூஸ் பண்ற மாதிரி. இப்போ இஸ்ரோ இல்லைன்னா ஸ்பேஸ் ரிசர்ச்ல நம்ம ஏதாச்சும் ஏஐ டெவலப் பண்ணிட்டு இருக்கோமா? ஸோ டு அட்வான்ஸ் அவர் செல்ஸ். ஏன்னா வந்துட்டு இப்போ ஜென்ரலா டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபீல்ட் ஸ்பெசிஃபிக்கா எதுவுமே வரல. அடுத்த எவல்யூஷன் வந்து அதுதான் வரும். இப்போ வந்து ஏஐ வந்து ஒரு பபுள்னு சொல்றாங்க, இல்ல பபுள் இல்ல, அது வந்து டாட்காம் பபுள் வர முன்னாடி அது பபுள் பர்ஸ்ட் ஆச்சு. அடுத்தது அது பர்ஸ்ட் ஆனாலும் இன்டர்நெட் அப்படி கண்டினியூ ஆச்சு. ஸோ அதே மாதிரி வந்து இப்போ ஏஐ இருக்க எல்லாமே வந்து ஜெனரிக் ஏஐ எல்லாரும் யூஸ் பண்ற மாதிரி அந்த ஃபீல்ட் ஸ்பெசிஃபிக் ஏஐ வந்து நம்ம டெவலப் பண்ணிட்டு இருக்கோமா? ஏன்னா இந்தியாவில் வந்து நான் யோசிச்சு பார்த்தேன்னா இஸ்ரோ மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் என்னால் அது ஈக்குவலண்டா யாருமே நான் சொல்ல முடியாது. அஸ் டெடிக்கேட்டட் ஆஸ் இந்தியன் ஆர்மி வந்து நம்ம இஸ்ரோவில் எல்லாரும் உழைச்சிட்டு இருக்காங்க. அந்த அளவு டெடிக்கேஷன் வந்து எந்த ஆர்கனைசேஷனும் என்னால் சொல்ல முடியாது, இந்த ஈவன் இந்த வேர்ல்டு. ஸோ நம்ம இஸ்ரோலையோ இல்லை இப்போ ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் கூட நம்ம லாஸ்ட் 10 years வந்து நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் கூட இருக்குது. ஸோ அது கூட ஏதாச்சும் கொலாபரேஷன்ல வந்து நம்ம டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 40 வருஷத்துக்கு முன்னுக்கு வந்து கம்ப்யூட்டர் அவ்வளோ பெரிய பிரபலமாட்டு வரல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் இல்லாமல் ஒரு ஒர்க்குமே செய்ய முடியாது. அதான் உண்மை. எந்த வேலை இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண கடை இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் கம்ப்யூட்டர் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இந்த 3 சப்ஜெக்டும் இட் இஸ் இம்ப்ரூவ் டெவலப்மெண்ட். இதில் நாங்கள் வந்து வி ஹவ் இனிஷியேட்டட் த ஆக்டிவிட்டீஸ் ஆன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஏன்னா நிறைய டேட்டா இப்போ சேட்டலைட்ல இருந்தாலும் எவ்வளோ டேட்டா கண்டினியூஸாக, இப்போ எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் இருக்கு. கண்டினியூஸாக ஏதாட்டு டேட்டா வந்துட்டே இருக்கு. இப்போ நம்ம அதை யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நாட் ஈவன் 20% டேட்டா யூஸ் பண்ணலை. அதே மாதிரி வருஷக்கணக்காட்டு கழிஞ்ச ஒரு 30 வருஷத்துக்குள்ள டேட்டா இருக்கு. இந்த டேட்டாலாம் ஒரு இது டைம்ல சிந்தசைஸ் பண்ணா unless you have got great knowledge about artificial intelligence, இந்த மாதிரி இல்லாட்டு we cannot utilize the data. So artificial intelligence is brought inside. அதே மாதிரி ரொபாட்டிக்ஸ்னா நான் படிக்கும் போதெல்லாம், நான் ஈவன் எம்டெக் படிக்கும் போது ரொபாட்டிக்ஸ் வந்து இட் வாஸ் வெரி தட் இஸ் ஏ வெரி அன்டெவலப்ட் டெக்ஸ்ட் புக்காக தான் இருந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த நாங்கள் ககன்யான் வந்து ஒரு அன்க்ரூட் மிஷன் இந்த டிசம்பர்ல அனுப்ப போறோம். அதுல வந்து we have developed a humanoid that works like human being. And Prime Minister வந்து அவங்க டெஸ்ட் பண்ணும்போது he was speaking Hindi. We are worried ஏதாவது தப்பாட்டு ஆன்சர் பண்ணிடக்கூடாது. It was answering fantastically well. அது மாதிரி சில கமாண்ட் கொடுத்தாச்சுன்னா கரெக்டாக எல்லா இதுவும் ஆப்ரேட் பண்றது,
These are all the upcoming fields, and without this, say 40 years back, nobody would have thought that computer will reach this type of application. Today, without computer, nothing. Same thing is going to happen in this field, and we have also entered into the field. It has got great advantages, great benefit, and we have to really utilize or rather concentrate on these fields. தேங்க்யூ சார். இப்போ Even quantum area we are working. For example, quantum communication, quantum encryption. So lot of things are there. We have demonstrated quantum communication. For 300-meter length, we have demonstrated. We are building a satellite with quantum payload. So a lot of work is going on, but these are all upcoming fields. So today, probably when we are talking about human spaceflight program, I cannot put in that same stature quantum development, but all the works are going on. தேங்க்யூ சார். இன்னும் 4 கேள்வி இருக்கு சார். யூ ஹேவ் டு ரஷ். 9:30க்கு we will be making a group photo. Okay? டாக்டர் பாலு. Good evening, Dr. Narayan. Next question he will answer. So that time we take the photo. Yeah. Yes, sir. Please go ahead. Good evening. My question is, the thing is, we are using liquid propulsion most of the times, liquid fuel. Is there any difference between why we can't use solid fuel? Is it a great scientific answer? Yeah. So, both, okay, there are some advantage and disadvantage of liquid and solid propulsion. So solid propulsion, if you ignite the solid propellant, it will start and it has to complete the total thing. It has to finish off. You cannot stop in between. Whereas in the liquid, if you take liquid propulsion, at any point of time, if you cut off the fuel and oxidizer with a valve or something, immediately the engine will stop. So you can start, stop. You understand? Yeah, I understand that. So that is one way, one difference between them. Yeah. Then the performance wise, you can characterize the propellant by performance. That is called ISP, it's called specific impulse. So in the solid will be in the order of around 200 to 250, that range. 250 seconds it's called. It's a unit is for seconds. Whereas the liquid, the performance is in the order of like 300 to 450. The performance wise parameter is also much higher. So if you want to carry higher payloads and all, or higher, that basically shows the efficiency that with 1 kg how much thrust you can generate basically. So liquid propellant is much superior in that context. Our question is, it is from earth to space. This is important, liquid propulsion is very efficient. The same thing is space to space, when you have the established system. Which is better, liquid or again? No, go to space, you don't require much thrust because there is no drag, nothing is available. So you require very little thrust to travel. So there we are now come up with electric propulsion. So you go with the electric propulsion where the thrust will be in millinewtons, but the efficiency will be in thousands seconds. I told solid around 250 that range, liquid will be around 400 in that range, electric propulsion will be in 1000 seconds. So you have different variations of propulsion system for different purpose. Thank you. Our conclusion was. India ISRO faced to overcome launching India's first space station? What challenges will ISRO face to overcome launching India's first space station? What will you answer? சேட்டலைட் நம்ம ஆல்ரெடி அனுப்பிச்சிட்டு இருக்கோம். என்ன பண்றோம்னா you want okay, actually nowadays we are launching satellites and the satellites is going up and we are getting retrieving errors. For example, if you will see earth observation from the camera, we are getting the data, we are using it. For example, communication, we are getting sending data and getting back all kind of transactions happening. Whereas in the case of space station, so actually it has to go to space. So some of the human beings have to go to the space and they have to live inside.
then again they have to do some kind of experiments and they have to come back. That means you have to create a kind of environment inside within the capsule. So that means huge lot of technologies to be developed and it has to be demonstrated. So that way only we started first Gaganyaan program. Suppose Gaganyaan first we are sending the crew module. We will create within the small crew module, we will create that kind of environment like how human can live like Earth. Means he should breathe inside, he has to complete day-to-day life inside the module. So that means we are demonstrating all kind of technology which required human can live inside the capsule. Then same technology we can implement for the crew module also. Another thing is here in Gaganyaan that module will go and come back. Whereas space station, so you would have seen our Subhan Shukla has gone in on crew module and it has gone and docked with the existing module. That means there is a docking technology. That's what sir was, our Narayanan sir was mentioning during January in the SpaceX mission. We demonstrated how two satellites can docking each other in the space. That means one crew module goes that will dock with the space station and the astronaut who's inside sitting the crew module will go to space station. He will do the experiment because already you have demonstrated all the technology which required human can live inside the module also. So all together these are the challenges. Means this many technologies have to be developed, demonstrated, and it has to be that station will be established. Thank you very much, sir. Wonderful question. மணிக்கணக்கு இதுவும் ஒரு கம்பேரிசன் கொஸ்டின் மாதிரி தான் இருக்க போகுது. இல்லை, மற்ற நாடுகள்லாம் லம்பார்கினி காஸ்ட்ல ஸ்பேஸ் ப்ரோக்ராம் நடத்தும் போது நீங்க மாருதி 800 காஸ்ட்லயே முடிக்கிறீங்களா? அதோடைய ரகசியம் என்ன? இல்லை, அதுக்கு ரகசியம் ரொம்ப சிம்பிள் ரகசியம் தாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதை சொல்லும்போது நான் ஒன்று சொல்லிடுறேன். இந்த மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன் நம்ம இங்கிருந்து அனுப்பி முதலாட்டு இந்திய நாடு தான் ஃபர்ஸ்ட்ல சக்சஸ் ஆச்சுன்னு சொன்னோம் இல்லையா? அதுக்கு செலவு பண்ணிருக்கூடிய பைசாவை பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் டிராவலுக்கு நம்ம ஆட்டோக்கு எவ்வளவு கொடுக்குறோமோ அதை விட குறைந்த அளவுல தான் நாங்கள் செலவழிச்சிருக்கோம். இதுக்கு பின்னாடி நிறைய இது உண்டு. ஒன்று இப்ப நான் ஒரு உதாரணம் சொல்றேன். நான் ப்ராஜெக்ட் டைரக்டரா இருக்கும்போது இந்த கிரேஜிங் ராக்கெட் என்ஜின் நான் சொன்னோம் இல்லையா, 28 மாசத்துல முடிச்சோம். 3 என்ஜின்ல தான் இது பண்ணான்ட்டு ஒரு என்ஜின் ரியலைஸ் பண்ணா கிட்டத்தட்ட 15 கோடி ரூபாய் வேணும். அதுல டெஸ்ட் பண்ண ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 2 கோடி ரூபாய் வேணும். ஒரு 20 டெஸ்ட் பண்ணு வச்சுக்கோங்கன்னா 40 கோடி ரூபாய். அப்ப ஒவ்வொரு என்ஜினும் ரியலைஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணா கிட்டத்தட்ட ஒரு 50-60 கோடி ரூபாய் ஆகும். அப்ப நாங்க ஒவ்வொரு டெஸ்டும் கிளியர் பண்ணும்போது நான் யோசனை பண்ணிட்டே இருக்கேன், இந்த டெஸ்ட் வேணுமா வேண்டாமா. இந்த ஒரு 20 கோடி ரூபாயை நம்ம வில்லேஜ்ல கொண்டு போட்டாச்சுன்னா 20 ஃபேமிலி கோடீஸ்வரர்களாக நாளைக்கு மாறிடுவாங்க. அந்த மாதிரி நிதானமா யோசனை பண்ணி கம்ப்யூட்டர் வச்சு வேற செய்ய முடியுமா? இந்த மாதிரிலாம் நிதானமா யோசனை பண்ணி தான் நாங்க கிளியர் பண்றோம். எடுத்த உடனே மற்ற நாடுகள் மாதிரி எல்லாம் டெஸ்ட் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி அப்படிலாம் செய்யறது கிடையாது. ரொம்ப திங்க் பண்ணி தான் கிளியர் பண்றது. இதே மாதிரி எல்லாருமே. ரெண்டாவது நாங்க பாத்தீங்கன்னா மாடுலர் கான்செப்ட். இப்போ நாங்க மற்றவங்களுக்கு போட்டி இது பண்ணல. இன்னைக்கு ஒரு ராக்கெட் இன்ஜின் அந்த இன்ஜினை மற்ற இதுக்கெல்லாம் மேக்ஸிமம் யூஸ் பண்ண முடியும். அதை டெவலப் பண்ணி ஒரு 5 வருஷம் கழிச்சு தள்ளி போட்டு அடுத்தால போறது கிடையாது. அந்த மாதிரி மாடுலர் அப்ரோச். அதே மாதிரி இப்போ ஒரு ராக்கெட் புதுசா டெவலப் பண்ண போறோம். அந்த ராக்கெட் 80,000 கிலோகிராம் எடை உள்ள செயற்கைக்குள்ள கொண்டு போகணும். அதுக்கும் நாங்க இப்போ கன்சீவ் பண்ணியிருக்கோம். கன்சீவ் பண்ணி அதெல்லாம் ரிவ்யூ பண்ணும்போது இந்த மாதிரி தான் 10 ஹார்ட்வேர் வேணுமா, இல்ல 3 போதுமா, 4 போதுமா, நல்ல தரவா ரிவ்யூ பண்ணி மினிமம் இதுல தான் நம்ம பண்றோம். நம்ம இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ணும்போது இந்த கிராமத்துல உள்ளதையும் நம்ம நாட்டுல உள்ள இதையும் மறந்துடக்கூடாது. மறக்காம இங்க கோடிக்கணக்கில் இருக்கு, சும்மா பைசா எல்லாம் செலவழிக்க கூடாது. செலவழிக்கும் போது தேவைக்கு செய்யணும், நிதானமா செலவு பண்ணணும், நம்ம நாட்டை நினைச்சிட்டு செலவு பண்ணணும். இந்த மாதிரி செய்யனால்தான் நாங்க குறைந்த அளவு இதுல நாங்க சக்சஸ் ஆகணும். அருமை ஐயா, ரொம்ப சந்தோஷம். கடைசி கேள்வியாக டாக்டர் மிருணாளினி இன்னொரு கேள்வி இருக்கு. சரி டாக்டர் மிருணாளினி, அப்புறம் நம்ம சுமதி தேங்க்யூ சொன்னாப்புல நன்றி மெசேஜ் மாதிரி முடிக்கலாம். வணக்கம் ஐயா. நீங்க எல்லாருமே ஆக்சுவலா எங்களுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். எனக்கு ஒரே ஒரு கேள்வி, நிறைய கேள்விக்கு பதில் கட்டுச்சு. எனக்கு ஒரே ஒரு கேள்விதான். இப்போ டிப் ஆஃப் த ஐஸ்பர்க்னு சொல்லுவாங்க. ஒரு டீம் ஒர்க்னா 5000 பேருக்குள்ள நீங்க வேலை செய்யும் போது வெற்றி மட்டும்தான் நீங்க கண்ணில் படுது. ஏன்னா மீடியா அப்படிதான் காமிக்கும். ஆனா அண்டர்லைங் சேலஞ்சஸ் நிறைய இருக்கும். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில முடிக்கணும், குறைந்த காலத்துல
நிறைய விஷயத்த பண்ணணும். அப்போ உங்களுக்கு ஏற்பட்ட சேலஞ்சஸ் அதை எப்படி நீங்கள் வெற்றிகரமாக பண்ணீங்கன்னு எங்களுக்கு வந்து உங்ககிட்ட நேரடியாக கேட்டதான் கிடைக்கும். அதனால உங்ககிட்ட கேட்கலாம். இப்போ வந்து எங்களுக்கு வந்து சேலஞ்சஸ் வந்து நிறைய சேலஞ்சஸ் உண்டு. நான் வந்து ஒரு பொண்ணு உண்டு, நாங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணி டெவலப் பண்ணும்போது சில டைம்ல வந்து எல்லா டைம்லையுமே சக்ஸஸ் இருக்காது இல்லையா. சில டைம்ல இப்போ தொடக்க காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம் இருந்தது. இப்போ SLV3 முத ராக்கெட் அனுப்பும்போது ராக்கெட் வெற்றி ஆகல. SLV3 என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அது வந்து சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு இன்னொரு நிக்நேம் உண்டு, சீ லேண்டிங் வெஹிக்கிள் உண்டு. ஏன்னா பாமர் மக்கள் கொடுத்த பேராது. ஏன்னா முத வெற்றி இல்லாம கடல்ல விழுந்தனால. ரெண்டாவது ராக்கெட் டெவலப் பண்ணும் ASLV. ஆகுமெண்டட் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள். ஆகுமெண்ட் இந்த பேலோட் கெப்பாசிட்டி 35 கிலோகிராம் வந்து 150 கிலோகிராம் கொண்டு போறதுக்காக செய்யுது. அது 2 தோல்வி அடைஞ்சிட்டு மக்கள் கொடுத்த பேருன்னு தெரியுமா? ஆல்வேஸ் சீ லேண்டிங் வெஹிக்கிள். அப்ப இப்படி சொல்லிட்டு நாங்க போகும்போது சும்மா இல்ல, நல்ல நல்ல இந்த பூ எல்லாம் செய்யிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த பொதுவா இந்த மாதிரிப்பட்ட டெவலப்மெண்ட்ல இருக்கும்போது நான் ஒரு இதை சொல்றேன். சொன்னது வந்து ஜஸ்ட் ஜோவியல் எடுத்துக்கிட்டது வந்து நாங்க வந்து கிரைஜனிக் இது பண்ணி நாங்க அனுப்புறோம். வந்து ராக்கெட்ல ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா 15 வருஷம் 20 வருஷம் வேலை பார்த்துருக்கோம். வேலை பார்த்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்போ எவ்வளவு கண்ணீரா கொட்டுது. அப்ப எங்க சேர்மன் வந்து ராதாகிருஷ்ணன் சார் வந்து அவர் வந்து பார்த்துட்டு அன்னைக்கு ஒண்ணுமே சொல்ல, ஏன்னா எல்லாம் எமோஷனலா இருக்கு. அடுத்த நாள் வந்து அவர் சொல்றாரு, அவர் சொன்னது வந்து இப்ப சொன்னது மாதிரி இருக்கு. நாராயணன், ஒரு குழந்தை பிறந்து அது நடந்து ஓடைக்கு நிற்கும் போது அது கீழே விழாம ஓடுறதுக்கு சான்ஸ் இருக்குமா? ஆல்வேஸ். கீழே விழாம அப்படி ஓடிச்சுன்னா நல்லது. பட் கீழே விழுந்துன்னா விழும். நிறைய குழந்தைகள் கண்டிப்பா நடக்கும்போது விழதானே செய்யும். விழுந்துன்னா அது கோலை மாதிரி அப்படியே இருந்து அழுதுட்டே இருக்கக்கூடாது. எலும்பி எந்த வேகத்துல விழுந்து அதை விட வேகமாட்டு ஓடணும். ஸோ தட் இஸ் த வே ஐ எக்ஸ்பெக்ட் யூ பீப்புள் டு கான்ட்ரிபியூட். அப்படி கேட்ட உடனே எங்களுக்கு ரொம்ப பயங்கர வேகம் வேகத்துல we are working. அதனால whenever there is a setback, we don't consider this as a failure. It is a stepping stone for really success and it is a base for learning. ஆக்சுவலா எனக்கு நாலேஜ் வந்து கூடுதலாம் பார்த்தீங்கன்னா ஒன்று காலேஜில் படிச்சது, ரெண்டாவது நிறைய ஃபெயிலியர் நடந்திருக்குல்ல அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா நாலேஜ் வில் க்ரோ எக்ஸ்போனன்ஷியலி. ஸோ தட் இஸ் ஒன். செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து சேலஞ்சஸ் ஒரு டீம் ஒர்க்கோட ஒர்க் பண்ணும்போது வந்து ஒரு டீம்ல வந்து நீங்க வந்து நம்ம அந்த 5 வரலாம் ஒரே மாதிரி இருந்துன்னு வச்சுக்கோங்களா, திஸ் வில் பி ஏ யூஸ்லெஸ் ஃபங்க்ஷன். இட் நாட் ஒர்க் ப்ராப்பர்லி. அப்போ ஒரு டீம்ல இருக்கும்போது எல்லாருக்கும் திறமைகள் இருக்கு, ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான திறமையாட்டு இருக்கும். இப்ப எல்லாருமே ஒரே மாதிரி திறமையாட்டு இருந்து ஒரே மாதிரி இருந்தாச்சுன்னா, ஒரே ஃபீல்ட்ல இருந்தாச்சுன்னா தென் ISROல எத்தனை ஒரு 1000 சேர்மன் போஸ்ட் வரும். ஸோ எல்லாருமே திறமை உள்ளவங்க ஒவ்வொரு ஃபீல்ட்ல இருப்பாங்க. அப்ப நீங்க வந்து அவங்க திறமையை பார்த்து அவங்களை எப்படி, nobody is useless, everybody is useful. How to make use of them in a useful way is the responsibility of a team leader. So you have to find the strength and weakness of individual and utilize their strength. Don't always tell about their weakness. I am also having weakness, he is also having weakness, everybody is having weakness, but utilize the strength. So that is very important to get best out of a team or a team leader. தேங்க்யூ வெரி மச் சார். அருமையான கேள்விகள். கடைசி கேள்வியாக நம்ம சுமதி ரவி அவர்கள். தேங்க்ஸ் சார். கொஸ்டின் கேட்கலாமா வேண்டாமா? இது வந்து நீங்க ஃப்ளைட்டை பத்தி சொன்னீங்க, எப்படி அந்த ஃப்ளைட் போறப்ப எக்ஸைட்மெண்டா இருந்துச்சு அப்படிதான் எல்லாருக்குமே இருந்ததுன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் எடுக்கும் போதுலாம். ஆனா இப்போ ஃப்ளைட் ஏறும்போது ஒரு தடவையும் பயம் இருக்கு. And I think it also relates to the satellite. Is there anything happening towards that to identify at least Indian flights ஆவது சேஃப் ஆகுற மாதிரி ஏதாவது டெக்னிக் கண்டுபிடிக்கிறீங்களா, இல்ல அது மாதிரி ஏதாவது ஒர்க் போயிட்டு இருக்கா? The safest place is the house. If you don't go to the road, you are safe. But is it correct not to go to the road? You should go to the road and you will be safe. But now I will tell you, because you asked this question. Indian flight இல்லை, இது வந்து engines எல்லாம் வந்து நம்ம engine கிடையாது. இப்போ flightல வெளியே இருந்து வாங்குறோம். I think everybody works for a successful thing. But in engineering there can be a problem. But now I want to tell you one thing. You take about our Gaganyaan program. I will tell you example, then you will understand better how we work. The 2018 August 15th வந்து Gaganyaan program is announced by Honorable Prime Minister. எப்ப அனௌன்ஸ் பண்ணாங்க தெரியுமா? Independence Day he is announcing.
நான் வந்து அப்போ டைரக்டராக இருக்கேன். அன்னைக்கு வந்து ஐ எம் இன் த ஆஃபீஸ் காலையில். ஏன்னா we have to honor hoisting the national flag. அப்போ அந்த டைம்லாம் இப்போ இங்கே பேசும்போதே நான் மொபைல்லாம் சைலண்டில் போட்டுட்டேன். நான் பேசிட்டு இருக்கும்போது யாராவது கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இல்லையா? அப்போ வந்து இந்த மாதிரி நேஷனல் ஃபிளாக்லாம் ஹைஸ்ட் பண்ணும்போது மொபைலை கையில் கூட எடுக்கிறது கிடையாது, காரில் தான் கிடந்தது. பிகாஸ் nobody should disturb. It's a great honor we are doing for our country, for the freedom fighters, remembering everything. அப்போ இந்த நேஷனல் ஃபிளாக் எல்லாம் இந்த ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு ஒரு 3 hours கழிச்சு தான் ஐ எம் டேக்கிங் மை மொபைல். நிறைய ஸ்கூல் சில்ட்ரன் இருந்தாங்க, நிறைய கெஸ்ட் இருந்தாங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்போ இந்த ஃபோனை எடுக்கும்போது there is a message, little disturbing message. Message was a simple message. Honorable Prime Minister has announced the Gaganyaan program today in the independent function, in the Independence Day function. I want to be the first astronaut. Are you allowing me to be the first astronaut? When I saw the message, it was from my daughter. We are also working in the rocket program. There are setbacks, there are success. It's a mixed basket. I send a reply like this: we will discuss in the house today evening. Okay. Then I came to the house. It was night 7 o'clock. There's a lot of work was there, completing 7. And in between she was calling, when are you coming? When are you coming? Then I told, okay, by 7 I am reaching. She is waiting in the hall, friend hall. The moment I entered into the hall, she asked a question. Morning, I sent a question to you. You gave a confusing answer. Say, either you should have told yes or no. Anything is okay. You told we'll discuss in the evening. And now it is not evening, it is night 7 o'clock. Please tell me the rocket, whatever you are developing, will it work or not? This was the question. Okay, I took it very seriously. Nowadays, not nowadays, next day onwards, I went back and called my colleagues. Look, when we are sending our Gaganyaan 3, our astronaut to the space, please think that you are not flying. Your daughter or son is flying. And ensure high reliability work. There should not be any problem. If I am flying, no problem. Okay, if something happens also, you don't know. But our own children, you know. So everybody's mind, this is pumped in their mind. And everybody is working very systematically and sincerely. And I understand similar thing only will happen in the other industries also. And everybody is working for a systematic thing. Before I come answer your question last, let me tell, our Gaganyaan program will be a perfect success in the first attempt with 100% I am fine. Because the people are working in that mode. And here question, surely all the people who are working in the engineering field, nobody wants to have any setback, that too, nobody wants to have any loss of life. But sometimes things are little beyond our control, things happens. Thank you. Thank you very much, sir. Now, இப்போ group photo எடுக்க போறோம். அப்போ வந்து நம்ம திலீப் கடைசி கேள்வியா சொல்லுங்க. Group photo வாங்குங்க. Now, before you take the group photo, let me thank you. Sir, who is the eldest here? Yeah, sir, please come, sir. Come, sir. You are the eldest. Please come. Whoever is the eldest. The one eldest person I want. Get me one eldest person. Huh? Sir. So we have brought, sorry, we have not brought lot of gifts, so we brought only few gifts. So I want to give to the eldest person. Look here, look here. Look here. Thank you, Parmo. Next we want to give it to the president of the association. Photo with him, please. Photo with him. So we will because of him only we will take. Sure, sir. Family. He's waiting for Arjun's family. Arjun தான் இங்கே அவரை இன்வைட் பண்ணிக்கிறார், அவரை கௌரவிக்கிறார்கள்.
Not only 3 pieces. Thank you very much, sir. Yeah. Okay. The 40 years growth learning, India had the biggest challenge in terms of international level, மற்ற நாடுகளோட என்ன challenges இருந்துச்சு, அதை எப்படி அச்சீவ் பண்ணுங்க? சேலஞ்சஸ் நீங்க பாத்தீங்கன்னா, we conceived our Mark II rocket with the cryogenic upper stage as the terminal stage. And when the technology was denied by other countries, we felt it was a great technology challenge, and we took it as a challenge, and we have made world records. எல்லாரும் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணுங்க வாங்க.